இது மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. இந்த வருஷம் மாட்டுப் பொங்கல் எங்களுக்கு சித்தி வீட்ல தான். நானு, பாப்பா, சித்தி, அ கொ சித்தி பொண்ணு எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம், மாடு, எருமை எல்லாமே குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு வந்துட்டோங்க. சித்தியும், சித்தப்பாவும் சேர்ந்துட்டு மாடு, எருமை, கன்னுக்குட்டி எல்லாத்துக்குமே நல்லா தண்ணி ஊத்தி நல்லா கழுவி விட்டுட்டாங்க. அப்புறம் ஆட்டுக்குட்டி எல்லாமே தொட்டியில போட்டு கழுவி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் குட்டிக்கு பால் குடுக்கலான்னு சொல்லிட்டு பாட்டில்ல ஊத்தி குடுத்தோம். பாப்பாவுமே வந்து நான் குடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு குட்டிக்கெல்லாம் பால் குடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கலாம் குட்டி தூக்குறத பார்த்துட்டு பாப்பா நானுமே தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பாப்பா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து மாட்டோட கொம்பு, எருமையோட கொம்பு இதுக்கெல்லாம் வந்து எல்லாரும் பெயிண்ட் அடிப்பாங்க. பட் வந்து இங்க கிராமத்துலலாம் அதிகமா வந்து காவிக்கல்லு தாங்க பூசுவாங்க. காவிக்கல்ல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கெட்டியா கரைச்சிட்டு மாட்டோட கொம்பு, எருமை, கன்னுக்குட்டியோட கொம்புகளுக்கெல்லாம் நல்லா பூசி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணோங்க. சித்தி வந்து பொங்கல் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மஞ்ச பிள்ளையாரு, நம்ம சாணியில பிள்ளையாரு எல்லாமே புடிச்சு வச்சு பட்டிக்கு கும்பிட்றதுனால பட்டி சித்தி வீட்ல இல்ல. ஸோ அதனால ராக்கூடைய போட்டு அதுக்கு தான் சாமி கும்பிட்டோம். இளநீ உடைச்சு வச்சு, தேங்காய் பழம்லாம் உடைச்சு வச்சு, ஒடுக்கு போட்டு நல்லா நிம்மதியா சூப்பரா சாமி கும்பிட்டாச்சுங்க. கும்பிட்டுட்டு தீபார்த்தனை எல்லாமே வந்து மாடு, கன்னுக்குட்டிக்கு எல்லாமே காமிச்சாச்சு. சாம்பிராணியுமே காமிச்சு, திருநீறு, பொட்டு எல்லாமே வச்சுட்டு நாங்களுமே சாமி கும்பிட்டுட்டு, அந்த பிரசாதத்த வந்து மாட்டுக்குமே ஊட்டி விட்டுட்டு நாங்களுமே சாப்பிட்டாச்சுங்க. இந்த வருஷம் எங்களுக்கு சூப்பரா போச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.